ஸோ லாஸ்ட் 2 டேஸ் கிளாஸ் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்துச்சா ஏதாவது? லாஸ்ட் 2 டேஸ் கிளாஸ்ல டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சா? ஹவ் அபௌட் பில்டிங் மெட்டீரியல் கிளாஸ்? கோவர்தனம் குட் மார்னிங். ஓகே ஃபைன். ஃபேன் மட்டும் கொஞ்சம் போடு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சர்வே தான் பார்க்க போறோம். இந்த சர்வேவ பொறுத்தவரைக்கும் நமக்கு ரிவிஷன்ல மெயினான ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா லைக் சர்வே நினைச்சீங்கன்னா, ரொம்ப அதிகமான சிலபஸ் இருக்க மாரி உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வந்து ரொம்ப ஹெவிலாம் கிடையாது. ஜஸ்ட் எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சர்வேவ பொறுத்தவரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் உண்டு. அடுத்து செயின் சர்வேயிங். நமக்கு காம்பஸ் சர்வேயிங் இருக்கு, லெவலிங் இருக்கு. லெவலிங்லயே வந்து 2 டாபிக் இருக்கு. அண்ட் தென் கான்டூர் சர்வேயிங் அது ஒண்ணு இருக்கு. தியோடோலைட் சர்வேயிங் இருக்கு. ட்ரிக்னாமெட்ரிக்கல் லெவலிங் இருக்கு. அண்ட் தென் டாக்கியோமெட்ரி, தென் கர்வ்ஸ், ஜிபிஎஸ், ரிமோட் சென்சிங், போட்டோமெட்ரிக் சர்வே, ஹைட்ரோகிராஃபிக் சர்வே, லாஸ்டா டோட்டல் ஸ்டேஷன் அண்ட் ஜிஸ். இது இல்லாம இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங், போட்டோமெட்ரி, இமேஜ் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் அனாலிசிஸ் இதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, அதே தான் சிலபஸ்ல எந்த சேஞ்சுமே கிடையாது. பட் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அது ஒரு பெரிய என்ன சொல்றது, சேஞ்சஸ் எதுவுமே பெருசாக கிடையாது. சேம் சிலபஸ் தான். சரி, ஓகே. சரி, இப்போ இது எல்லாத்தையுமே நாம மார்க் வைஸ் வெயிட்டேஜ் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். மார்க் வைஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக தான் இருக்கு. ஓகேவா? இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டு, செயின் சர்வேயிங் அண்ட் தென் காம்பஸ், இதை மூணுத்தையும் சேர்த்து மினிமம் உங்களுக்கு ஒரு 4 மார்க் வந்துடும். ஓகேவா? இந்த 3 டாப்பிக்கும் படிச்சா மினிமம் உங்களால 4 மார்க்ஸ் 100% ஸ்கோர் பண்ண முடியும். தென் லெவலிங், கான்டூர் அண்ட் தியோடோலைட், இந்த 3 டாப்பிக்கை நீங்க பார்க்குற பட்சத்துல அகைன் ஒரு 4 மார்க்ஸ் உங்க கையில இருக்கு. லாஸ்டா டாக்கியோமெட்ரி அண்ட் கர்வ்ஸ், இந்த டாபிக் பார்த்தா உங்களுக்கு 6 மார்க்ஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு இப்பவே புரிஞ்சிருக்கும் டாக்கியோமெட்ரி அண்ட் கர்வ்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற அந்த ஜிபிஎஸ், அந்த ரிமோட் சென்சிங், போட்டோமெட்ரி, ஹைட்ரோ, ஜிஸ் அண்ட் டோட்டல் ஸ்டேஷன், இதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்ஸ்க்காவது வரும். அப்போ இங்கேயே வந்து உங்களுக்கு பாருங்க, டோட்டலா எத்தனை மார்க்குக்கு நீங்க ரெடி ஆகுறீங்க அப்படின்னா அரௌண்ட் 16 மார்க்குக்கு ரெடி ஆகுறீங்க. 16 மார்க் அவுட் ஆஃப் 20. இந்த போர்ஷன்ஸை நீங்க நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 16 மார்க்ஸ் எடுக்க முடியும். அந்த மீதி 4 மார்க்ஸ் அப்படின்றது ஒரு சிலபஸ்க்குள், அதாவது ஒரு டாபிக்குள்ளேயும் ஆசிலேட் ஆகும். ஏன்னா இப்போ மேபி இதுல வந்து 5 மார்க்ஸ் கேட்கலாம், அரல்ஸ் வந்து உங்களுக்கு ஜிஸ்ல வந்து ஒரு 5 மார்க்ஸ்க்கு கேட்கலாம். 2 மார்க் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு 3 மார்க்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுவாங்க. பட் ஸ்டில் யூ வில் கெட் அ மினிமம் மார்க் ஆஃப் 4 மார்க்ஸ். இதுல 4, 4, 6 அண்ட் 2 டோட்டலா 16 மார்க்ஸ் நம்மளால இதுல கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? வாய்ஸ் இப்ப ஆடிபிளா இருக்கா? கன்ஃபார்ம் பண்ணுங்க, வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே ஓகே. சுபா, நீங்க இப்ப ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நெட் இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், டேரக்டா நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோ பார்ட்டை பாருங்க. இன்ட்ரோ பார்ட்ல வந்து
டைப்ஸ் ஆஃப் சர்வே வந்து எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்வேனா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பாயிண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு பொசிஷனையோ நாம் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா அதோட லொக்கேஷனாக இருக்கும், ஆர்எல்ஸ் அதோட எலிவேஷனாக இருக்கும். இந்த ரெண்டே தான். ஓகேவா? இதுக்கு அடுத்ததாக வர்றது தான் நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறது ஆர் வால்யூம் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வரப்போகுது. ஓகேவா? ஸோ மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் பொசிஷன் அண்ட் ஹைட்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், அவ்வளோதான் சர்வே அப்படின்றதுக்கான டெஃபினிஷன். நெக்ஸ்ட் சர்வே வந்து எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் சர்வே எங்கன்னா இதை வந்து ரோட்ஸு இந்த ரயில்வேஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறது. இது வந்து பேஸ்ட் ஆன் பர்பஸ். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் சர்வே பண்ண போகிறீங்க அதை பொறுத்து உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன்ஸு இன்ஜினியரிங் சர்வே, ஜியாலஜிக்கல் சர்வே, மைன் சர்வே, ஆர்கியாலஜிக்கல் அண்ட் ஹைட்ரோகிராஃபிக் சர்வே, டோப்போகிராஃபிக்கல் சர்வே, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. தென் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வே, இது ரொம்ப ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது இதுதான். ஓகேவா? சைட் ஒர்க்ஸ்க்கு எங்கன்னா மார்க்கிங்ஸ் பண்ணுவோம், ஃபவுண்டேஷன் மார்க்கிங்ஸு, காலம் மார்க்கிங்ஸு, அதே மாதிரி இந்த ஃபூட்டிங்க்கு, இந்த மாதிரி நாம் மார்க்கிங் பண்ணுறது. தென் லாஸ்ட்லி பவுண்ட்ரிஸு, இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வே. கேடஸ்ட்ரல் சர்வே, இந்த கேடஸ்ட்ரல் சர்வேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏரியாவோட பவுண்ட்ரிஸ்லாம் பிரிப்போம் இல்லைங்களா, அது வந்து ஒரு ஊருக்கு ஆகட்டும், இல்லை லைக் ஒரு டெரிட்டரி, ஏதோ ஒரு டெரிட்டரி லைக் ஒரு ஸ்டேட் பவுண்ட்ரிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் பிரிக்கிற அந்த பவுண்டரிஸுக்கு யூஸ் பண்ணுற அந்த சர்வேக்கு பேர் கேடஸ்ட்ரல் சர்வே. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அகெயின் மிலிட்ரி சர்வே. மிலிட்ரி சர்வே எங்கன்னா அந்த டிஃபென்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் லொக்கேட் பண்ணுவாங்க, முக்கியமான டிஃபென்ஸ் பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பதுகு குழியெல்லாம் தாக்கி அழிச்சிட்டாங்க, அதே மாதிரி எதிரி நாட்டோட எல்லையெல்லாம் எங்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம், அங்கே வந்து சில ரோட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி இன்ஃபோஸ், அதே மாதிரி டனலிங்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி இன்ஃபோஸ்லாம் இருக்கிறது பேர் மிலிட்ரி சர்வே. ஓகேவா? ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட்டு. இப்போது பர்பஸை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு 9 கிளாசிஃபிகேஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு என்ன பிரிச்சுட்டாங்க பாருங்களேன். செயின் சர்வே, நான் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்து செயின் சர்வே, காம்பஸ் சர்வே, தியோடோலைட் சர்வே, டாக்கியோமெட்ரிக் சர்வே, பிளேன் டேபிள் சர்வே, லெவலிங், போட்டோமெட்ரிக், டோட்டல் ஸ்டேஷன், ஜிபிஎஸ், இந்த மாதிரி இங்கே ஒரு 9 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போது நம்ம வந்து எதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயின் சர்வே பார்க்க போகிறோம். ஓகேவா? செயின் சர்வே பார்க்க போகிறோம், காம்பஸ் பார்க்க போகிறோம், தியோடோலைட்டும் பார்ப்போம், டாக்கியோமெட்ரி பார்ப்போம், பிளேன் டேபிள் சர்வே நமக்கு இங்கே இல்லை, லெவலிங் பார்ப்போம், ஃபோட்டோமெட்ரிக்கு, டோட்டல் ஸ்டேஷன், ஜிபிஎஸ், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அந்த பிளேன் டேபிள் சர்வே இங்கே மட்டும் நாம் இங்கே பார்க்க போகிறது இல்லை. ஓகேவா? சரி, இப்போ அப்படியே கொஷினரி செஷன் வாங்க. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாமா? The surveys are to fix the boundaries of a municipalities. பவுண்டரிஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சர்வே நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த சர்வேக்கு பேர் என்ன? ஏ, கேடஸ்ட்ரல் சர்வே. வெரி குட். ஸோ கேடஸ்ட்ரல் சர்வே தான் நமக்கு இங்கே ஆன்சராக இருக்குது. அடுத்து பாருங்க, in order to determine the natural features such as valleys, rivers, lakes, the surveying preferred is ஒரு வேலிஸ், லேக்ஸ், இதெல்லாம். எஸ், வெரி குட். டோப்போகிராஃபிக்கல் சர்வே. ஓகேவா? இப்போ நமக்கு அந்த இன்ட்ரோடக்டரி பார்ட்ல இருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் நமக்கு வரும். ஓகே, அடுத்து 2-3 டாபிக் பார்க்கலாம். பார்த்துட்டு we will go for questionnaires again. சரி, இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. சர்வேக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஓகேவா? மெயினாக 2 பிரின்சிபல் இங்கே வந்து அவங்க புட் ஃபோர்த் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். அதாவது இங்கே நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு பவுண்டரி இருக்குன்னா என்னோட பாயிண்ட்ஸ், கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம், அதாவது மெயின் பாயிண்ட்ஸ் ஆர் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ், அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், லைக் என்னோட அவுட்டர் பவுண்டரியில எடுத்துக்கிறேன். என்னோட அவுட்டர் பவுண்டரி பெருசாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அவுட்டர் பவுண்டரியில எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட்ஸில் இருந்து நான் சின்ன சின்னதாக அதை ஒரு பெரிய, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பார்ட்டை நான் என்ன பண்ணுறேன், சின்ன சின்னதாக மெஷர் பண்ணுறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெரிய பார்ட் இருக்குது, அதை நான் என்ன பண்ணுறேன், பை ட்ரையாங்குலேஷன் மெத்தடாக சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா செயின் சர்வேக்கு யூஸ் ஆகுது.
மெயினாக செயின் சர்வேயிங்கில் இப்படி தான் பண்ணுறோம். நாட் ஓன்லி செயின் சர்வே, நம்ம இதுலேயும் பண்ணலாம், காம்பஸ் சர்வேயிங்லையும் பண்ண முடியும். பட் மெயினாக செயின் சர்வேக்கு இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து லார்ஜ் ஏரியா இஸ் மெஷர்ட் அண்ட் ரெடியூஸ் டு ஸ்மாலர் ஏரியா, நான் சொன்னது தான். அடுத்து இதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தடு. எங்கெங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டோப்போகிராஃபிக் சர்வேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். தென் எஃப்எம்பி ஸ்கெட்சு, ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் ஜேடிஓ போகிறீங்க, இதெல்லாம் வெல்வர்ஸ்டாகவே நீங்கள் இருந்திருப்பீங்க. இந்த ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நில அளவை ஏடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஆர் நில அளவை கோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சின்ன சின்ன ட்ரையாங்குலேஷன் சர்வேஸில் டோட்டலாக அப்படியே மெஷர் பண்ணியிருப்பாங்க. இதில் தான் வந்து உங்களுக்கு அந்த பட்டா சிட்டா எல்லாத்தையுமே இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க, சரியா? தென் இன்ஜினியரிங் சர்வீஸ்லையும் இது யூஸ் ஆகுது. அடுத்தது 2 மெஷர்மெண்ட் ஃபார் ஈச் நியூ பாயிண்ட். இது என்ன, எப்படி நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு பாயிண்ட், கண்ட்ரோல் பாயிண்ட் இருக்குது, இந்த 2 பாயிண்ட் இருக்குது, இந்த 2 பாயிண்ட் எனக்கு தெரியும். இதுலேருந்து 3ஆவதாக நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எனக்கு ஏதாவது 2 மெஷர்மெண்ட்டு தேவைப்படும், மினிமம் 2 மெஷர்மெண்ட்டு. அந்த மெஷர்மெண்ட் என்னவா இருக்கலாம் பாருங்க. அது வந்து எனக்கு இதுக்கு ஆங்கிளாக இருக்கலாம், இதுக்கா டிஸ்டன்ஸாக இருக்கலாம். அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன டீவியேஷன் ஆங்கிளில் இந்த பாயிண்ட் சி அப்படின்னு இருக்குது. எக்ஸாம்பிள் இது ஏபிசின்னு வச்சுக்கோங்க, இங்கே எவ்வளோ அதே தான். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரியலாம், இந்த ஆங்கிள் எனக்கு தெரியலாம். இல்லை எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதே ரொம்ப லாங்காக இருக்குது, அதனால என்னால் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும்போது நான் என்ன பண்ணிக்கலாம், ஏவுக்கும் சிக்கும், அதாவது இந்த ஆங்கிளையும் எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிள் எனக்கு தெரிஞ்சிட்டாலுமே அது எனக்கு ஈஸி. ஸோ எனக்கு ஏதாவது மினிமம் 2 மெஷர்மெண்ட் வேணும். அது எய்தர் இந்த டிஸ்டன்ஸாக இருக்கலாம், இந்த டிஸ்டன்ஸாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த டிஸ்டன்ஸாக இருக்கலாம், இந்த ஆங்கிளாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த ஆங்கிளாக இருக்கலாம், இந்த ஆங்கிளாக இருக்கலாம். அதாவது மினிமம் 2, ஓகேவா? ஸோ பாருங்க, இங்கே 2 மெஷர்மெண்ட்ஸில் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆங்கிள் இருக்கலாம், ஆங்கிள் ப்ளஸ் ஆங்கிள் இருக்கலாம். இது எங்கன்னா கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்லேருந்து இருக்கணும், இதுதான் மெயின். அடுத்து இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எதுக்காக இந்த 2 மெஷர்மெண்ட் அப்படின்னா அக்யூரஸியை டிஃபைன் பண்ணுறதுக்காக தான். பிகாஸ் ஒன்ஸ் நான் இந்த மாதிரி 2 மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன்னா என்னால் அக்யூரேட்டாக அந்த 3rd பாயிண்ட்டை பிளாட் பண்ணிக்க முடியும் வித்தவுட் எரர். மெயினாக இதை லேட்டராக ரெக்டிஃபையும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா அந்த ட்ரையாங்குலேஷனில் யூஸ் பண்ணுறோம், ட்ரைஇட்ரேஷன் அப்படின்ற அதில் யூஸ் பண்ணுறோம். பட் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல, ஒன்லி ட்ரையாங்குலேஷன் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காம்பஸ் சர்வேல யூஸ் பண்ணுறோம். ஸோ எனக்கு சொல்லுங்கள், செயின் சர்வேல வந்து நான் ஃபஸ்ட்டு மெத்தடை யூஸ் பண்ணுறேன், காம்பஸ் சர்வேல வந்து நான் செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். 20 × 12 mm சைஸ் ஆஃப் எஃப்எம்பிஎஸ், வெரி குட். ஸோ இந்த காம்பஸ் சர்வேல இதை நான் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஏன் நான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடை இதில் யூஸ் பண்ணலை, செகண்ட் மெத்தடை இதில் மட்டும்தான் என்னால் யூஸ் பண்ண முடியுது, ஏன் இதை வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு என்னால் யூஸ் பண்ண முடியல? ஆர் நான் ஏன் அதை ப்ரிஃபர் பண்ணலை? எனி ஐடியா என்னவா இருக்கும் சொல்லுங்க? 2 மெத்தடில் நான் ஏன் செகண்ட் மெத்தடுக்கு போகிறேன் காம்பஸ்க்கு? என்ன ரீசனாக இருக்கும்? டைம் கன்சப்ஷன், குட் ஆங்கிள், எஸ். செயின் சர்வேல என்னால் ஆங்கிள் அப்படின்ற பார்ட்டுக்கு போக முடியாது. ஸோ அதுதான் சீஃப் ரீசன். ஏன்னா என்னால் காம்பஸ் சர்வேல மட்டும்தான் அந்த பீரிங் ஆங்கிளை எடுக்கவே முடியும், செயின் சர்வேல ஆங்கிள்ஸ்க்கு நான் போக மாட்டேன். என்னால் லென்த்துக்கு வந்து, அதாவது ஃபுல் லென்த்துக்கு என்னால் மெஷர் பண்ண முடியல, செயினை வச்சு மெஷர் பண்ணுறது எனக்கு ரொம்ப டைம் கன்சூமிங்காக இருக்கும்போது தான் நான் ஆங்கிள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே போக போகிறேன். ஸோ அதனால் காம்பஸ் சர்வேக்கு நான் இதை ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து எந்த டவுட்ஸும் இருக்காது, கிளியராக இருக்குது இல்லையா? அடுத்த டாபிக் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பிளேன் சர்வேயிங், ஜியாலஜிக் சர்வேயிங். அது என்ன சார் பிளேன் சர்வே, ஜியாலஜிக் சர்வே? ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் உண்டு, இந்த ஃப்ளாட் எர்த் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப காமனான டாபிக், அது ரொம்ப பிரபலமான டாப்பிக்கும் கூட. என்னன்னா எர்த்து வந்து அவங்க ரவுண்டாக இருக்குன்னு அக்ரி பண்ண மாட்டாங்க சில பர்சன்ஸ். அதில் நிறைய என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு புனைவு அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் அதை யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? பட் நமக்கு அது தேவையில்லை.
சிஏஏலாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதுக்கு இதை வந்து பரப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. பட் தட் டசன்ட் மேட்டர் ஃபார் அஸ் நவ். எர்த்து வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குன்னு அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஆனால் பட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எர்த்து வந்து இட்ஸ் அ ஸ்பெராய்டு, ஸ்பெரிக்கலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பட் இங்கே நம்ம எதுக்கு எர்த்து ஃப்ளாட் அப்படின்ற கான்செப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் பர்பஸ்க்காக தான். ஏன்னா ஒரு சின்ன லெவலில் உள்ள இடத்த அளக்கும்போது மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எர்த்தை வந்து நான் ஃப்ளாட்டாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் பிளேன். எர்த்தை வந்து ஒரு பிளேனார் சர்ஃபேஸாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ளாட் எர்த்து ஆர் பிளேன் சர்ஃபேஸ். எர்த்தை வந்து இங்கே நான் ஃப்ளாட்டாக எடுத்துக்கிறேன். வேறஸ் இங்கே பாருங்களேன், ஜியாலஜிக் சர்வேல வந்து நான் எர்த்தை கர்வ்டு சர்ஃபேஸாக எடுத்துக்கிறேன். இது எவ்வளவு இதுக்கு அப்புறம் எடுக்கணும் அப்படின்னா 250 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அதிகமாக என்னோட மெஷர்மெண்ட் ஏரியா கவர் அப் ஆகுதுன்னா அங்கே எர்த்தை வந்து நான் எப்படி எடுத்துக்கணும், ஒரு கர்வ்டு சர்ஃபேஸாக எடுத்துக்கணும். அதுக்கு வரைக்கும் நான் எர்த்தை வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த 250 அப்படின்றது தான் கான்செப்ட் ஃபர்ஸ்ட். அடுத்து 3 ஆங்கிள் இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம், ட்ரையாங்குலேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த 3 ஆங்கிளையும் ப்ளஸ் பண்ணா, அதாவது ஆங்கிள் ஏ பி சி இது மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு 180 டிகிரி வரும். எங்கே? பிளேன் சர்வேயிங்கில். வேறஸ் இங்கே வந்து எனக்கு அந்த கர்வேச்சரையும் சேர்த்து நான் ஆட் பண்ணுறதுனால 3 ஆங்கிளையும் ப்ரெஸ் பண்ணால் அது 180லேருந்து 540 டிகிரி வரைக்கும் வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இது கண்டிப்பாக இதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பெரிக்கல்லையோ இல்லை ஜியோடிக் சர்வேலையோ வந்துட்டு உங்களுக்கு இன்க்ளூட் ஆங்கிள்ஸ் எவ்வளோ வரும்னு கேட்டாக்கா 180லேருந்து 540 வரைக்கும். ஓகேவா? இதை நீங்கள் முக்கியமாக போடணும். அதே மாதிரி மேக்ஸிமம் ஆங்கிள் வந்து இங்கே 180, இங்கே மேக்ஸிமம் ஆங்கிள் 540. சரியா? இது ஏன் அப்படின்னா கர்வேச்சர் கரெக்ஷன்லாம் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிளரான கான்செப்ட். அடுத்து ஃபர்ஸ்ட் இப்போ செயின் சர்வேயிங் பார்த்துடலாம். செயின் சர்வேயிங்கை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் நிறைய செயின்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் செயின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக் செயின், அடுத்து இன்ஜினியர்ஸ் செயின், கண்டர்ஸ் செயின், ரெவன்யூ செயின். ஓகேவா? இந்த மெட்ரிக் செயின் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் இருக்கும் அல்லது 30 மீட்டர் இருக்கும். 30 மீட்டர் செயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 லிங்க்ஸ் இருக்கும். இப்போ பாருங்க, 30 மீட்டருக்கு வந்து 150 லிங்க்ஸு. அப்போ வந்து எனக்கு ஒரு லிங்க்ஸ் வந்து 20 சென்டிமீட்டர் வரும். இதெல்லாம் வந்து கொஷினரி ஏரியா. அதனால இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? 30 மீட்டர்ஸ் டு 30 மீட்டர்ஸ் செயினில் 150 லிங்க்ஸ் இருக்குது. 20 சென்டிமீட்டர் ஒரு லிங்கோட அளவு. அடுத்து எரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 mm வரைக்கும் எரர் வரலாம். திஸ் இஸ் டாலரபிள். 8 mm வரைக்கும் எரர் வரலாம். ஸ்டாண்டர்ட் சர்வே ஒர்க்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இன்ஜினியரிங் செயின்ஸோட அளவு பாருங்க, 100 ஃபீட் இருக்கு, 100 லிங்க்ஸ் இருக்கு. அப்போ எனக்கு ஒரு லிங்கோட அளவு எவ்வளோனா 1 ஃபீட். இது வந்து ஓல்டர் மெத்தட்ல யூஸ் பண்றாங்க. கண்டர்ஸ் செயின் பார்த்தீங்கன்னா 66 ஃபீட் இருக்கு, அதே மாதிரி 100 லிங்க்ஸ் இருக்கு. ஓகேவா? தென் ரெவன்யூ செயின், இதுதான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது. 33 ஃபீட் இருக்கு, 16 லிங்க்ஸ் இருக்கு. ஒன்றும் இல்லை, இதில் வந்து அப்படியே பாதியாக குறைச்சிட்டாங்க லென்த்து, ஆனால் லிங்க்ஸையும் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து நார்மலான லேண்ட் சர்வேஸ்க்கு எல்லாமே இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கான அந்த அளவெல்லாம் பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும். ஓகே, இந்த செயின் சர்வே அப்போ நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே பார்த்துடலாம். பாருங்க, பெக் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சின்ன ஆய்ப்பு எதுக்குன்னா செயினிங் பண்ணாத இடத்த மார்க் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அது பாருங்களேன், 15லேருந்து கண்டர் செயின் சர்வே செயின். எஸ், ரெண்டு ஒன்று தான். அடுத்து பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் போகும். அது வந்து உட்டன்லேயோ இல்லை அயன்லேயோ செஞ்சுருப்பாங்க. அடுத்து ரேஞ்சிங் ராடு. இந்த ரேஞ்சிங் ராடோட சைஸ் பார்த்துக்கோங்க, 2லேருந்து 3 மீட்டர் வரைக்கும் போகும். டயா வந்து 3 சென்டிமீட்டர். இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபோ தான். ஏன்னா இது சப்போஸ் கேட்கலாம் அல்லது தே கேன் ஸ்கிப். ஓகேவா? அடுத்து ஆஃப்செட் ராட் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் இருக்கும். இந்த ஆஃப்செட் ராட் எதுக்குன்னா அந்த ரைட் ஆங்கிள்ஸ் எடுக்கிறதுக்கு. நம்ம வந்துட்டு இந்த ப்ரிசம் ராட் வச்சு பார்ப்போம் இல்லையா, 90 டிகிரி ரைட் ஆங்கிள் எடுக்கிறதுக்கு, அதுதான் ஆஃப்செட் ராடு. அதே தான் கிராஸ் ஸ்டாஃபும். ஓகேவா? பட் இதில் வந்து இந்த
45 டிகிரி, 90 டிகிரி அண்ட் தென் 135 டிகிரி இது மூணுமே எடுக்க முடியும். அது வந்து ஃப்ரெஞ்சு கிராஸ் ஸ்டாஃப்ல. இது இம்பார்ட்டன்ட். இது கேட்கலாம். ஓப்பன் கிராஸ் ஸ்டாஃப்ல வெறும் 90 மட்டும் தான் உங்களால எடுக்க முடியும். தென் பிரிசம் ஸ்கொயர் இதுவும் வந்து கிராஸ் ஸ்டாஃப் மாதிரி தான். 90 டிகிரி எடுக்கலாம், 45 டிகிரி எடுக்கலாம். ஒரு பிரிசம் வந்து கட் பண்ணி நீங்க எடுக்கிற பட்சத்துல 45 டிகிரி எடுத்துக்க முடியும். ஓகேவா? இப்ப அப்படியே கொஸ்டின் செக்ஷன்ஸ் போவோம். As per IS recommendation, the length of each link in 30 meter chain. ஆல்ரெடி நம்ம 30 மீட்டர் செயின் பார்த்தோம். ஒரு லிங்க்குக்கும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ஆன்சர் பி 20 சென்டிமீட்டர். அடுத்து செயின் சர்வேயிங் இஸ் அடாப்டட் ஃபார் ப்ரிப்பேரிங் பிளான்ஸ் ஆஃப். 6th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? ஸ்மால் ஏரியாவா, லார்ஜ் ஏரியாவா, புஷி ஏரியாவா? எஸ் ஸ்மால் ஏரியா. சின்ன ஏரியாஸ்க்கு மட்டும்தான் என்னால் செயின் சர்வே யூஸ் பண்ண முடியும். அடுத்து இதுதான் நீங்க கேட்டது. சர்வேயர் செயின்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கண்டஸ்ட் செயின். ஓகேவா? In geologic survey, the earth surface is taken as question number 14. Spherical. Very good. Next, number of links in 30 meters chain. 30 meters chainல எத்தனை லிங்க்ஸ் இருக்கு? 15B 150. எஸ் வெரி குட். இப்போ பாருங்க, நம்ம இந்த மாதிரி பார்க்குற பாயிண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிக் பண்ணி கேட்பாங்க. அடுத்து the curved surface of earth is taken into account only if the extent of survey is more than 260. yes 260. ஓகே சரி. அடுத்து நம்ம கிளாஸ்க்கு போகலாம். செயின்ஸ்ல வந்து என்னென்ன மாதிரியான எரர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் எரர், டேப் வந்து லாங்கா இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்டா வர்ற எரர். அது எதனால வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செயின்ல ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கலாம், அரல்ஸ் நீங்க மெஷர் பண்ற டேப்ல டிஃபெக்ட் இருக்கலாம். அடுத்து ரேண்டம் எரர் அப்படின்றது நம்மளா தெரியாம பண்ற எரர்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சிருக்காங்க. பெர்மிசிபிள் எரர் இன் செயின் ஒரு 1:250. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். இது கொஸ்டின். செயின்ல வந்து பெர்மிசிபிள் எரர் எவ்வளோ வரலாம்னா 1:250. அதாவது 250 சென்டிமீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் உங்களுக்கு வந்து எரர் வரலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக என்னென்ன எரர்ஸ் இருக்கு, டேப்பில் என்னென்ன எரர்ஸ் இருக்குது, அதை எப்படி நான் கரெக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஷேக் கரெக்ஷன். நீங்கள் டேப்பை இழுத்து பிடிக்கும் போது டேப்பு தளர்ந்து போகும், இப்படி லைட்டாக தொங்கும். ஓகேவா? ஷேக் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி டேப் லாங் டிஸ்டன்ஸுக்கு பிடிக்கும் போது தொங்கும், தளர்ந்து போகும். அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பாருங்க, W² × L³ டிவைடட் பை 24P². இதில் W அப்படின்றது உங்களுக்கு டேப்போட வெயிட்டு. நோ சார், இட்ஸ் நாட் இன் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். ஆக்சுவலாக இதில் மிஸ்டேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். ஏன்னா ஏரியா தானே நீங்கள் எடுக்க போகிறீங்க. இங்கே வந்து கிலோமீட்டர்னு இருக்குது. பட் திஸ் இஸ் ராங்கு. ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். அப்படி சப்போஸ் உங்களோட ஆன்சரில் இந்த மாதிரி கொடுக்கல, 260 கொடுக்கல, வெறும் கிலோமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் இங்கே இருக்கு இல்லையா, 200 இதுக்கு போயிடுங்க. ஏன்னா இதுவும் வந்து ரீசனபிளாக எடுத்துக்கிறது தான். 200க்கு மேலே போனாலுமே சம் கேசஸில் எடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர், அது ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இருக்கும். பட் டைப்பிங் மிஸ்டேக் இது. பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த மாதிரி லைன் 1:100 எரர் கேட்குறீங்களா? செயின் எரர் கேட்குறீங்களா? இல்லை 1:250 தான் அதுக்கு ஆன்சர். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 260 ஸ்கொயர் கிலோமீட்டர். பட் இங்கே கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் 200. இந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அங்கே இருக்கிறதுல. ஓகேவா? ஃபைன். ஓகே, ஸோ டாபிக் வரலாம்.
கரெக்ஷனுக்கு வந்து இந்த ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் மெமரைஸ் பண்ண அந்த நெசசிட்டிலாம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலே புரியும். வெயிட் டபுள் டைம்ஸு, லென்த்து ட்ரிபிள் டைம்ஸு, 2, 4 அவ்வளோதான். ஃபுல் டபுள் டைம்ஸு முடிஞ்சிருச்சு. அடுத்து கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப்பு. ஸ்லோப் கரெக்ஷன் பாருங்க. இது என்னன்னா உங்களோட சர்ஃபேஸ் வந்து இப்படி ஸ்லோப்பாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக அப்படி இல்லாமல் உங்கள் சர்ஃபேஸ் ஸ்லோப்பாக இருக்குது. அதில் வந்து மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு எரர்ஸ் வரும். அந்த மாதிரி வர்றதுக்கான எரர் கரெக்ஷன் என்னன்னா, ஹைட்டு அந்த 2 லெவல் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெவல் டிஃபரன்ஸை ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு லென்த்தை டபுளாக எடுத்துக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் கரெக்ஷன். டவ் டி மினிமம் மீடியம் மைனஸ் இந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சரு ப்ளஸ் அங்கே உள்ள ஆவரேஜ் டெம்பரேச்சரு இன்டூ லென்த்து. ஓகேவா? கரெக்ஷன் ஃபார் டெம்பரேச்சர், மீன் டெம்பரேச்சரு அண்ட் தென் ஸ்டாண்டர்டைஸ்டு டெம்பரேச்சர். இதுக்கான ஃபார்முலா பாருங்க. டவ் இஸ் ஈக்குவல் டு டி correction for temperature is equal to alpha mean temperature minus standardized temperature into length. ஓகேவா? இது அதிகமா கேட்டது இல்லை இந்த டெம்பரேச்சர் கரெக்ஷனுக்கு. பட் ஸ்டில் இதை வந்து ஃபார்முலாவா வரும். டேக் பாசிட்டிவ் எரர். எஸ், டேக் பாசிட்டிவ் எரர் தான். ஓகே. அடுத்து கரெக்ஷன் ஃபார் புல் கரெக்ஷன் பாருங்க. இது வந்து ரொம்ப அடிக்கடி கேட்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. புல் கரெக்ஷன் அப்படின்றது அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ பி மைனஸ் பிஎஸ். பி அப்படின்றது உங்களுக்கு அப்ளைடு புல் மைனஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு புல் இன்டூ லென்த்து. ஓகேவா? டிவைடட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த டேப்பு இன்டூ யங்ஸ் மாடுலஸ். ஓகேவா? ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் அண்டு யங்ஸ் மாடுலஸ். இந்த ஃபார்முலா, இந்த 4 ஃபார்முலாவும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஃபார்முலாவாக கேட்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்துட்டு சம்மா சால்வ் பண்ண சொல்லியும் கேட்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்கு, அந்த கான்செப்டும் கூட இருக்கு பாருங்க. இங்கே தான் வந்து நீங்கள் சொன்ன அந்த ஃபார்முலா, ஐ மீன் அந்த கரெக்ஷன்ஸ் வரப்போகுது. நெகட்டிவ் கரெக்ஷன்ஸா பாசிட்டிவ் கரெக்ஷன்ஸா அப்படின்றது. ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அந்த செயினோடது வந்து லாங்காக இருக்குது. செயின் வந்து லாங்காக இருக்குது. நான் வந்து மெஷர்மெண்ட்டை விட லாங்காக இருக்குது அப்படின்னா எரர் வந்து எனக்கு நெகட்டிவ் எரரு, கரெக்ஷன் வந்து எனக்கு பாசிட்டிவ் கரெக்ஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்பாங்க. எரர் வந்துட்டு எனக்கு நெகட்டிவ் அண்ட் தென் கரெக்ஷன் வில் பி பாசிட்டிவ். த செயின் இஸ் ஷார்ட், எரர் இஸ் பாசிட்டிவ் அண்ட் த கரெக்ஷன் இஸ் நெகட்டிவ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது என்ன சார் செயின் லாங்கு செயின் ஷார்ட் அப்படின்னா, உங்களோட செயினிங் லென்த்து மெஷர்மெண்ட் லென்த்தை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ். செயினிங் லென்த்து மெஷர்மெண்ட் லென்த்தை விட செயினிங் லென்த் ஷார்ட்டாக இருந்தால் பாசிட்டிவ். மெஷர்மெண்ட் லென்த்தை விட செயினிங் லென்த் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் வந்து நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம்னா அதில் எரர் வரும். அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து டேப்பில் என்னென்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்த்தோம். ஒரு 4 செட் ஆஃப் கரெக்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ செயினில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரூ லென்த்து டிவைடட் பை ஏரியா. ட்ரூ லென்த் ஆர் ஏரியா. இப்போ நான் வந்து எடுத்துட்டேன். உங்களை வந்து ஹில் ஆர் ரஃப் கிரவுண்டை வந்து கேட்டாங்க, ஜென்ரலாக கேட்டாங்கன்னா 1:250 நீங்கள் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் பெர்மிசிபிள் எரர்லாம் அவங்க எதுவும் கேட்கல. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் குட். இதை வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபோவாக எடுத்துக்கோங்க. பட் ஸ்டில் நீங்கள் ஜென்ரலாக ஃபாலோ பண்ண வேண்டியது, அவங்க உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குற அந்த ஆன்சர் என்னன்னா 1:250 தான். அதுலேருந்து நீங்கள் டீவியேட் ஆக வேண்டாம். சரியா? ஓகேவா? இதுதான் ஜென்ரலாக அவங்க கேட்குறது. ஓகே. இப்போ வந்து நான் ஒரு ஃபால்ட்டான ஒரு செயின் வச்சுருக்கேன். எரர் செயின் இருக்குது. அந்த செயினால் நான் லென்த்தை மெஷர் பண்ணிட்டேன். அதே மாதிரி அதை வச்சு நான் ஏரியாவுமே போட்டுட்டேன். ஓகேவா? அப்படி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் மெஷர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எரர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்களேன், அதை வச்சு நான் ஒரிஜினலாக அங்கே என்ன மெஷர்மெண்ட் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ மெஷர்டு லென்த்து
இன்டூ ஆக்சுவல் லென்த்து டிவைடட் பை நாமினல் லென்த்து. இவ்வளவுதான் எனக்கு ஃபார்முலா. ரொம்ப ரொம்ப சிம்பிளரான ஃபார்முலா. இதே வந்து லென்த் வைஸா இங்க ஏரியாவை நான் மாத்திக்கிறேன். ஓகேவா? பட் இது ரெண்டும் மாற போறதுல சேமா தான் இருக்க போகுது. அவ்வளவுதான். இதுதான் கரெக்ஷன் ஃபார் மெஷர்ட் லென்த் ஆர் ஏரியா. இப்போ வாங்க. தென் இந்த ஆஃப்செட் பாயிண்ட்ஸையும் சேர்த்து பார்த்துடலாம். இது என்ன ஆஃப்செட் பாயிண்ட்டு? ஜென்ரலா நீங்க செயினிங் பண்றீங்க இல்லையா? இங்க வந்து உங்களுக்கு இப்படி வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்போ இந்த ஸ்ட்ரக்சரு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்றத நீங்க மெஷர் பண்ணுவீங்க. இங்க இருக்கு இல்லையா? இந்த டிஸ்டன்ஸு. இதுதான் வந்து ஆஃப்செட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஃப்செட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 90 டிகிரீஸ்ல தான் எடுப்பீங்க. சில இடத்துல வந்து ஆப்ளிக்கா எடுப்பீங்க. ஓகேவா? 90 டிகிரி எடுத்தீங்கன்னா, அது பர்ட்டிகுலர் ஆஃப்செட்டு, பெர்பெண்டிகுலர், ஆப்ளிக். அதாவது இந்த இடத்துல இருக்கு. நான் இங்க இருந்து ஒரு பர்ட்டிகுலர் டிகிரில எடுக்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு 135 டிகிரி அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஆப்ளிக். நெக்ஸ்ட் ஷார்ட் ஆஃப்செட் அப்படின்றது எனக்கு இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து 15 மீட்டர்ஸ்க்கு கம்மியா இருந்துச்சுன்னா அது ஷார்ட் ஆஃப்செட்டு. அது 15 மீட்டருக்கு அதிகமா இருந்தா லாங் ஆஃப்செட். இதையும் கொஸ்டின் கேட்கலாம். சான்சஸ் ஆர் தேர். பட் ஐம் நாட் ஷூர். மேபி இட் கேன் பி ஆஸ்க்டு. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து அப்ஸ்டக்கல்ஸ். என்னென்ன அப்ஸ்டக்கல்ஸ் இருக்கு நான் செயினிங் பண்ணும்போது? எனக்கு ரேஞ்சிங் மட்டுமே ஒரு தடையா இருந்துச்சு. அதாவது நான் விசிபிளா பார்க்குறேன் இல்லையா? அது வந்து என்னால பார்க்க முடியல. நான் ரேஞ்சிங் ராட பார்க்க முடியலன்னா, அது வந்து எனக்கு விஷுவல் அப்ஸ்டக்கல். எதெல்லாம் எனக்கு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும்னா, ட்ரீஸ் அண்ட் பில்டிங்ஸ் வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும். பட் எனக்கு செயினிங் பண்ண முடியும். ஆனா என்னோட ரேஞ்சிங் ராட என்னால பார்க்க முடியாது. அடுத்து செயினிங் மட்டும் அப்ஸ்ட்ரக்ட் எது பண்ணும்னா, வாட்டர் பாடிஸ். இப்போ உங்களால இந்த இடத்துல இருந்து ஆப்போசிட்ல ரேஞ்சிங் ராட பார்க்க முடியும். ஆனா நடுவுல செயினிங் பிடிக்க முடியாது. ஏன்னா நடுவுல ஒரு ஸ்ட்ரீம், அதாவது ஒரு சின்ன வாய்க்காலோ இல்ல வந்து ஒரு ஆறோ ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிசிக்கல் ஆக்சஸ் எனக்கு இருக்காது. அப்ப அதுக்கு வந்து செயினிங் மட்டும் அங்க எனக்கு தடைப்படுது. ரேஞ்சிங் தடைப்படல. 2மே எப்ப தடைப்படும், அப்ஸ்டக்கல் வரும் அப்படின்னா, ரிவர்ஸ் வித் ட்ரீஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? இப்பயும் உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பி அவேர். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ரேஞ்சிங் மட்டும் அப்ஸ்டக்கல்ல எது அப்படின்னா ட்ரீஸ் அண்ட் பில்டிங்ஸு. செயினிங் மட்டும் அப்ஸ்டக்கல்னா ரிவர்ஸ் ஆர் வாட்டர் பாடிஸு. போத் அப்ஸ்டக்கல்ஸ்னா ட்ரீஸு, ரிவர்ஸு வித் ட்ரீஸ். ஓகேவா? இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ கொஸ்டினரி பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ எனக்கு சொல்லுங்க. டேப் கரெக்ஷன் ஃபார் புல் இஸ் கொஸ்டின் நம்பர் 8. எஸ் ஏ. பெர்மிசிபிள் எரர் இன் செயினிங். இதுதான் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? கொஸ்டின் நம்பர், இந்த கொஸ்டினுக்கு வந்து 9க்கு சி ஆன்சர். The obstacle which obstruct chain but not vision. ஸோ இங்க கிளியரா கேட்டிருக்காங்க பாருங்க. செயினை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, பட் விஷனை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணல. அப்படின்னா அது என்ன அப்ஸ்டக்கல்? எனக்கு ரிவரா தான் இருக்கும். ஏன்னா ரிவர் தான் செயினை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ஓகே. அடுத்து ஓகே. ஸோ இப்போ செயினிங் பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு நம்ம காம்பஸ் சர்வே பார்க்கலாம். ஸோ காம்பஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். அதிகமாலாம் ஒன்றும் இல்லை. நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டா போதும். சம்ஸ் இருக்கு. இதில் கண்டிப்பாக சம்ஸ் வரும். தென் இதுலேயே டிராவர்சிங் அப்படின்ற ஒரு கான்செப்டும் உங்களுக்கு சேர்ந்து வரும். இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்துட்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றத நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியல. பட் அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து சம்ஸ் கேன் பி ஆஸ்க்டு. ஓகே. அதே தான். சர்வேயர் காம்பஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ். இந்த 15 மினிட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு அந்த வியரிங்ல வரும். ஓகேவா? லீஸ்ட் கவுண்ட் 15 மினிட்ஸ். தென் ட்ரைபாட், ஸ்டாண்ட் ரெக்வயர்டு இது எல்லாமே ஜென்ரல் தான். ரெடியூஸ்டு பியரிங். மெயினாக சர்வேயர் காம்பஸில் வந்து என்னன்னா ரெடியூஸ்டு பியரிங் யூஸ் பண்ணுறாங்க. இது ரெடியூஸ்டு பியரிங்னா என்ன, ஹோல் சர்க்கிள் பியரிங்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு காம்பஸுக்குமான அந்த லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு பார்த்துடலாம். சர்வேயர் காம்பஸ். இதுவே பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் வருது உங்களுக்கு லீஸ்ட் கவுண்ட்டு. இதில் வந்துட்டு
ப்ரிசம் இருக்கும். ஓகேவா? சர்வேயர் காம்பஸ்ல எனக்கு ப்ரிசம் கிடையாது. பட் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்ல ப்ரிசம் இருக்கும். ப்ரிசம்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு சின்ன கண்ணாடி மாரி இருக்கும். அந்த கண்ணாடியில தான் நம்ம ரீடிங்கே பார்க்க போறோம். ஸோ எனக்கு ரிஃப்ளெக்ஷன் தான் ரீடிங்கா தெரிய போகுது. ஓகேவா? இதுல வந்து ஹோல் சர்க்கிள் பியரிங் நம்ம யூஸ் பண்றோம். நமக்கு தேவையான முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, ஹோல் சர்க்கிள் பியரிங், ரெடியூஸ்டு பியரிங். இது வந்து சர்வேயர் காம்பஸ்லயும், பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்லயும் யூஸ் பண்றோம். அதே மாதிரி இந்த லீஸ்ட் கவுண்ட் அப்படின்றது 30 மினிட்ஸ், இங்க 15 மினிட்ஸ். இத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ட்ரூ மெரிடியன், மேக்னெட்டிக் மெரிடியன். இப்போ நம்ம அ எர்த்தோட அந்த லாட்டிட்யூட், லாங்கிட்யூட வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லையா? அத வந்து நம்ப பிரிச்சிருக்கிறதுக்கு பேரு ட்ரூ நார்த், ட்ரூ சவுத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரூ நார்த் அண்ட் ட்ரூ சவுத்ல பாஸ் ஆகுற அந்த மெரிடியன் பேரு ட்ரூ மெரிடியன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த ட்ரூ மெரிடியன் அப்படின்றது பக்காவா ஸ்ட்ரெயிட்டா அப்படி இருக்கும். ஓகேவா? இது வந்து நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். ஆனா, எனக்கு என்ன தெரியும், எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறும். இந்த ட்ரூ நார்த், ட்ரூ சவுத்ல எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. டியூ டூ எர்த் ரொட்டேஷன் அண்ட் சன்ஸோட அந்த இம்பாக்ட்னால இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றதுல ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அது எனக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் வரலாம். ஓகேவா? இந்த மாதிரி வேரியேஷன் வரலாம். இப்போ இது வந்து எனக்கு ட்ரூ நார்த். இது வந்து எனக்கு மேக்னெட்டிக் நார்த். ஓகேவா? மேக்னெட்டோட நார்த். அப்ப பாருங்க, நான் வந்து கால்குலேஷன் பர்ப்பஸ்க்காக எடுத்திருக்கிற அந்த ட்ரூ நார்த் சவுத்ல இருந்து, நான் மெஷர்மென்ட்க்காக எடுக்க போற என்னோட நார்த் சவுத் அப்படின்றது மாறப்போகுது. ஒரு சின்ன டிஃப்ளெக்ஷன் இருக்கு. ஓகேவா? இது இப்படியே இருக்கட்டும். இத பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? இத வந்து நம்ம ட்ரூ மெரிடியன்னு சொல்லுவோம். இத வந்து நம்ம மேக்னெட்டிக் மெரிடியன்னு சொல்லுவோம். சரி. இப்ப நம்ம ஜெனரலா நமக்கு தெரியும். ஒரு காம்பஸ வச்சு எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. இப்போ எனக்கு இது வந்து ஒரு பாயிண்ட். ஓகேவா? இது வந்து பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன், பாயிண்ட் பி இங்க இருக்கு எனக்கு. இது வந்து பாயிண்ட் பி அப்படின்னா, நான் இங்க இருந்து மெஷர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் பிய வந்து நான் ஃபோக்கஸ் பண்றேன். ஃபோக்கஸ் பண்ணி மெஷர் பண்ணும்போது, எனக்கு இந்த அளவு கிடைக்குமா? இல்ல இந்த அளவு கிடைக்குமா? எனக்கு எது கிடைக்கும்? ஸ்மாலர் ஆங்கிள் கிடைக்குமா? இல்ல பிக்கர் ஆங்கிள் கிடைக்குமா? இங்க அப்படி எடுத்துக்கலாம். ஸ்மாலர் ஆங்கிள், பிக்கர் ஆங்கிள்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் அப்படிதான் இங்க போட்டிருக்கேன். எனக்கு எது கிடைக்கும்? எனக்கு இந்த ஆங்கிள் கிடைக்குமா? ஸ்மாலர் ஆங்கிள் கிடைக்கும். வெரி குட். பிக்கர் கிடைக்காது ரம்யா. ஏன் அப்படின்னா, நான் வச்சிருக்கிறது மேக்னெட்டிக் காம்பஸ். ஓகேவா? நான் மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சு மெஷர் பண்ணும்போது, எனக்கு அது எங்க இருக்கும்னா, மேக்னெட்டிக் நார்த்ல தான் இருக்கும். ஓகேவா? மேக்னெட்டிக் நார்த்ல இருக்கும்போது, அங்க இருந்து எனக்கு இந்த லைனோட மேக் பண்ற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மாலர் ஆங்கிள் தான் கிடைக்கும். சரி. ஆனா, அந்த ஸ்மாலர் ஆங்கிள வச்சு என்னால கால்குலேஷன் எல்லாம் போட்ற முடியுமான்னா, போடலாம். பட் நான் டைரக்ட்டா அப்படி போடுறதுக்கு விருப்பப்படல. நான் என்ன பண்ணணும் அத, என்னோட ட்ரூ நார்த்துக்கு நானு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அத எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் அடுத்தடுத்து வருது. ஜஸ்ட் இது எப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. இப்ப எனக்கு இந்த ஆங்கிள் தான் கிடைக்கும். அதாவது என்னோட மேக்னெட்டிக் நார்த் இருக்கு இல்லையா? மேக்னெட்டிக் நார்த்ல இருந்து என்னோட அ நான் எனக்கு தேவையான லைன் என்ன ஆங்கிள்ல இருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போறேன். இதுக்கு பேரு தான் பியரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேக்னெட்டிக் நார்த்ல இருந்து என் லைனுக்குள்ள ஆங்கிள் எனக்கு மேக்னெட்டிக் பியரிங். இந்த ட்ரூ நார்த்ல இருந்து என் லைனுக்குள்ள அந்த ஆங்கிள், அந்த பியரிங் இருக்கு இல்லையா? அது ட்ரூ பியரிங். ஸோ இப்ப ட்ரூ மெரிடியன்னா என்னன்னு பார்த்தாச்சு. ட்ரூ பியரிங்னா என்னன்னு பார்த்தாச்சு. மேக்னெட்டிக் மெரிடியன்னா என்னன்னு பார்த்தாச்சு. மேக்னெட்டிக் பியரிங்னாலும் என்னன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்க? இட் இஸ் ஃபிக்ஸ்டு மெரிடியன். இது ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடா இருக்கும். மாறவே மாறாது. ஃபிக்ஸ்டா இருக்கும். இது வந்து எங்க யூஸ் பண்றோம்? இத நம்ம ஃபாலோ பண்றோம்னா,
தியோடோலைட்ல ஃபாலோ பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிக்ஸ்டு மெரிடியன் தியோடோலைட்ல யூஸ் பண்றோம். அடுத்து மத்ததெல்லாம் ஓகே. லைன் பாஸஸ் த்ரூ ஜியோகிராபிக்கல் நார்த். ஜியோகிராபிக்கல் நார்த்ல இந்த லைன் பாஸ் ஆகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மேக்னெட்டிக் மெரிடியன்ல அதே கதை தான். இட் இஸ் த மெரிடியன் அசோசியேட்டட் வித் மேக்னெட்டிக் நார்த். மேக்னெட்டிக் நார்த்தை பேஸ் பண்ணி உள்ள அந்த மெரிடியன். தென் காம்பஸ் வந்து நம்ம மேக்னெட்டிக் காம்பஸை இதை வச்சு தான் இந்த பிரின்சிபலை வச்சு தான் ஒர்க்கே ஆகுது. ஓகேவா? ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லைன் பாசஸ் த்ரூ மேக்னெட்டிக் நார்த். அவ்வளோதான். ஸோ இங்கே தான் வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஹோல் சர்க்கிள் பீரிங்னா என்ன, ரெடியூஸ்டு பீரிங்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எனக்கு சொல்லுங்க, இப்போ நம்ம வந்து இந்த ஹோல் சர்க்கிள் பீரிங் இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஹோல் சர்க்கிள் பீரிங் அப்படின்ற கான்செப்ட் ஈஸியா, ரெடியூஸ்டு பீரிங் அப்படின்ற கான்செப்ட் ஈஸியா? ஓகே, ஹோல் சர்க்கிள் பீரிங் ஈஸியா இருக்கும். பட் இன்கேஸ் நான் அதை மெஷர்மெண்ட்டா எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ரெடியூஸ்டு பீரிங் தான் கிடைக்கும். சரி, ரெடியூஸ்டு பீரிங்கா ஹோல் சர்க்கிள் பீரிங்கா? நீங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அது ஈஸியா கஷ்டமான்றது இருக்கு. இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எங்க எதை யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சர்வேயர் காம்பஸா இருந்துச்சுன்னா எனக்கு ஆர்பி ரெடியூஸ்டு பீரிங். பிரிஸ்மாட்டிக் காம்பஸா இருந்தா எனக்கு WCB ஹோல் சர்க்கிள் பீரிங். ஓகேவா? நீங்க யூஸ் பண்ற கான்செப்டை பொறுத்து. சர்வேயர் காம்பஸ்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்ன சொல்றது, காம்பாக்டா இருக்கும் எடுத்துட்டு போறதுக்கு. ஓகே, ஹோல் சர்க்கிள் பீரிங் அப்படின்றது என்னன்னா 360 டிகிரிக்கு நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அது ஹோல் சர்க்கிள் பீரிங். என்னோட காம்பஸ் இதுதான் என் நார்த் காமிச்சிட்டு இருக்கு. நான் இங்கேருந்து என்னோட லைன் எப்படி போனாலும் ஃபுல் சர்க்கிளாக நான் எடுத்துட்டேன். அதாவது ஃபுல் ஒரு 360 டிகிரிங்க, 360 டிகிரி வராது, 359 தான், 359 டிகிரி தான். ஏன்னா 0 டிகிரியும் 360 டிகிரியும் ஈக்குவல் அப்படின்றதுனால 359 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? பட் இங்கே பாருங்களேன், ரெடியூஸ்டு பீரிங்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், அந்த 360 டிகிரியை 4ஆக நான் பிரிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏன் சார் அப்படி பிரிக்கணும்னா, உங்களுக்கு சவுத்து இந்த நார்த்து இதை பேஸ் பண்ணி அந்த ரெடியூஸ்டு பீரிங் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நான் இங்க என்ன பண்றேன், டோட்டலா 90 டிகிரி தான் எனக்கு மொத்தமாவே இருக்கும். அந்த 90 டிகிரியை பேஸ் பண்ணி அது நார்த் ஈஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கா இல்ல சவுத் ஈஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கா, 4 குவாட்ரண்டா நான் பிரிச்சுக்கிறேன் என்னோட கன்வீனியன்ஸ்க்காக. டைரக்ஷனை பேஸ் பண்ணி எந்த குவாட்ரண்ட் அப்படின்றத நான் சொல்றேன். நார்த் ஈஸ்ட், இது வந்து சவுத் ஈஸ்ட். குவாட்ரண்ட் நம்பர் 2 சவுத் ஈஸ்ட். குவாட்ரண்ட் நம்பர் 3 வந்து எனக்கு சவுத் வெஸ்ட். குவாட்ரண்ட் நம்பர் 4 வந்து அகைன் எனக்கு நார்த் வெஸ்ட். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ 35 டிகிரின்னு கொடுத்தாங்கன்னா உங்களால் ஈஸியாக பிளாட் பண்ணிட முடியும். என்னோட நார்த் இதுன்னு தெரியும், இதுல இருந்து இப்படி வரும், இதுதான் என்னோட லைன் 35 டிகிரின்னு கொடுத்துட்டாங்கன்னா. ஓகேவா? பட் இங்கே வந்து பாருங்க 20 டிகிரி நார்த் ஈஸ்ட்னு கொடுக்குறாங்க. அந்த 20 டிகிரி நார்த் ஈஸ்ட்னு சொன்னாக்கா நீங்க இங்கே பிளாட் பண்ணுவீங்க. இதுவே இந்த நார்த்துக்கு பற்றி 20 டிகிரி சவுத் ஈஸ்ட் இப்படி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. சவுத் ஈஸ்ட் மென்ஷன் பண்ணாங்கன்னா இந்த சவுத்தில் இருந்து, அதாவது இப்படி பார்க்கணும் நீங்கள், இந்த ஆங்கிள் தான் வந்து உங்களுக்கு 20 டிகிரி. ஓகேவா? சவுத்துலேருந்து ஈஸ்ட்டுக்கு 20 டிகிரி டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி புரியுதா? நம்ம இந்த ஃபேஸ்லேயே போகலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணுமா, இல்லை ஃபாஸ்ட்டாக போகலாமா? ஓகேவா? இந்த ஃபேஸ் ஓகேவா? ஃபைன். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு பாருங்களேன், இதுதான் வந்து என்னோட ட்ரூ நார்த்து, இது வந்து என்னோட மேக்னெட்டிக் நார்த்து. ட்ரூ நார்த்துக்கும் மேக்னெட்டிக் நார்த்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ளெக்ஷன் இருக்குன்னு சொன்னேன். டிஃப்ளெக்ஷன் ஆர் ஒரு ஆங்கிள் சேஞ்ச் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஆங்கிள் சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு தான் மேக்னெட்டிக் டிக்ளனேஷன். இந்த மேக்னெட்டிக் டிக்ளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும்.
பேஸ்ட் ஆன் த எர்த் லொகேஷன். ஒரு இடத்துக்கும் வேற மாதிரி இருக்கும். அப்ப அங்க வந்து பர்ட்டிகுலர் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் அத வந்து என்னால ட்ரூ நார்த்துக்கு மாத்தும்போது, ட்ரூ பியரிங்க்கு மாத்தும்போது ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்களேன், இந்த நான் உங்களுக்கே தெரியும். இப்ப இது வந்து ஒரு 60 டிகிரி இருக்கு. இந்த மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் வந்து எனக்கு ஒரு 20 டிகிரி இருக்குன்னு சொன்னாக்கா, அப்போ இந்த ட்ரூ பியரிங் எவ்வளோ இருக்கும்? டோட்டலா எனக்கு இந்த 60 பிளஸ் இந்த ஒரு 20 80 டிகிரி அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணுவேன். அப்போ இந்த 20 டிகிரின்னு நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்களேன். அதுதான் எனக்கு மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். ஆங்கிள் பிட்வீன் ட்ரூ நார்த் அண்ட் மேக்னெட்டிக் நார்த் அவ்வளோதான். ஓகேவா? ட்ரூ நார்த் அண்ட் மேக்னெட்டிக் நார்த் சிம்பிள். அத வச்சு ஒரு 2 கான்செப்ட் குடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ஸ் வந்து இது கேட்டுட்டே இருக்காங்க. ஐசோகோனிக் லைன்னா என்ன? ஏகோனிக் லைன்னா என்ன? ஐசோகோனிக் லைன் பாருங்களேன். சேம் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். இப்ப இந்த மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் பார்த்தோம்ல, இது வந்து பாயிண்ட் ஏ. இந்த இடம் வந்து பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இடம் வந்து பாயிண்ட் சி. இப்போ இந்த 3 இடத்துலயுமே எனக்கு அந்த மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் வந்து 20 டிகிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இது எல்லாத்தையும் நானு இப்படி கனெக்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவேன். ஓகேவா? இதுக்கு பேரு தான் என்ன? மேக்னெட் ஐசோகோனிக் லைன். ஓகேவா? சரி. டிஃப்ளெக்ஷன் சாரி. ஏகோனிக் லைன் இருக்கு பாருங்க. ஏகோனிக் லைன் அப்படின்னா, எனக்கு இந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட் இருக்கு இல்லையா? இதுல வந்து டிஃப்ளெக்ஷனே இல்ல. 0. அதே மாரி இந்த பாயிண்ட்ல டிஃப்ளெக்ஷனே இல்ல. இது இன்னொரு பாயிண்ட்ன்னு வச்சுக்கோங்க. இது அகைன் அனதர் பாயிண்ட். இவங்கலாம் வந்து 0 டிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ். அப்படி உள்ள பாயிண்ட்ஸ நான் ஒரு லைனால கனெக்ட் பண்றேன்னா, அதுக்கு பேரு ஏகோனிக் லைன். ஓகேவா? ஸோ இதுல இந்த கான்செப்ட்ல கிளியரா இருந்துக்கோங்க. இது வந்து ஃப்ரீக்வென்ட்டா கேட்டுட்டு இருக்காங்க அண்ட் கேன் பி ஆஸ்க்டு அகைன். நெக்ஸ்ட் லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. லோக்கல் அட்ராக்ஷன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க வந்து ஒரு மேக்னெட்ட யூஸ் பண்ணி தான் பியரிங் ஆங்கிள் எடுக்குறீங்க. மேக்னெட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டின்னா, இன்னொரு மேக்னெட் பக்கத்துல இருந்துச்சு, ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்துச்சு அப்படின்னா, அது டிஃப்ளெக்ட் ஆகும். ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. லைக் லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், அன்லைக் போல்ஸ் ரிப்பல்ஸ் ஈச் அதர் அப்படின்னு. ஸோ அப்ப மேக்னெட்டா இருந்தாலும் கூட, வேற ஒரு மேக்னெட்டோ, இல்ல வேற ஏதாவது ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலோ பக்கத்துல இருந்துச்சுன்னா, அது டிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு பேரு தான் லோக்கல் அட்ராக்ஷன். இப்ப வந்து மெயினா எதனால ஆகும்னா, லைக் இங்க பாருங்களேன், எலக்ட்ரிக் வயர்ஸ் போகுது பக்கத்துல. எலக்ட்ரிக் வயர்ஸ்ல போச்சுன்னா, அதுல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பா இன்டியூஸ் ஆகும். எலக்ட்ரிக் வயர்ஸ்ல கரண்ட் போச்சுன்னா, அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகுறதுனால, நீங்க எடுத்துட்டு போற காம்பஸ்ல டிஃப்ளெக்ஷன் வரலாம். ஓகேவா? அதுக்கு பேரு லோக்கல் அட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர் பியரிங், பேக் பியரிங். அது என்ன சார் ஃபோர் பியரிங் அப்படின்னா? இதுல வந்து எஃபின்னு சொல்லுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிறது. இதுக்கு ரிவர்ஸா உள்ளது பேக் பியரிங். ஓகேவா? ஜென்ரலா உங்களுக்கு ஹோல் சர்க்கிள் பியரிங்ல 4 பியரிங்க குடுத்துட்டு, பேக் பியரிங் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது குடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப பாருங்க, ஹோல் சர்க்கிள் பியரிங்ல உங்களுக்கு குடுத்திருக்கிற அந்த 4 பியரிங் வந்து எனக்கு வந்து ஒரு 30 டிகிரி அப்படின்னு குடுத்திருந்தாங்கன்னா, அது 180க்கு கம்மியா இருந்துச்சுன்னா, அது கூட 180ய பிளஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்ப இங்க 30 குடுத்திருக்கேன் இல்லையா? 30 பிளஸ் 180 டிகிரி இஸ் நத்திங் பட் என்னோட பேக் பியரிங் 210. சிம்பிள். ஓகேவா? இதுவே ஹோல் சர்க்கிள் பியரிங்ல எனக்கு குடுத்திருக்கிறது 180க்கு அதிகமா. 230 அப்படின்னு இருக்கு. என்னோட 4 பியரிங். அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட பேக் பியரிங் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 230 மைனஸ் 180 டிகிரி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு 50 டிகிரி தான் எனக்கு பேக் பியரிங். ஓகேவா? இது ஹோல் சர்க்கிள் பியரிங்ல. அதுவே ரிவர்ஸ்டு பியரிங் ரெடியூஸ்டு பியரிங் போகும்போது எப்படி வரும்? எப்படி மாறும் அப்படின்னா, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள். என்னோட 4 பியரிங் வந்து இங்க குடுத்துருக்காங்க. நார்த் 20 டிகிரி ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட்ல 20 டிகிரின்னு குடுத்துருக்காங்களா? அந்த நார்த்த நான் வந்து சவுத்தா மாத்திருவேன். அந்த ஈஸ்ட்ட நான் வெஸ்ட்டா மாத்திருவேன் என்னோட பேக் பியரிங்க்கு. அவ்வளவுதான். இந்த 180 டிகிரில இந்த மாதிரி மாத்திர வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? இந்த கான்செப்ட்ல மறந்துறக்கூடாது.
ஸோ டிராவல்சிங்கில் அடுத்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னன்னு பார்த்துருவோம். டிராவல்சிங்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்போ ஒரு 5, 6 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து நான் பேரிங் ஆங்கிள் எடுக்க ஆரம்பிக்கிறேன். இது எடுத்துட்டு ஒரு பாயிண்ட்ஸாக நான் கனெக்ட் பண்ணி இப்படி கொண்டு வரேன். ஓகேவா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிராவல்சிங். அப்போ எனக்கு தெரியும் இதோட ஆங்கிள் எனக்கு வேணும். இப்போ இதை வந்து நான் சிம்பிளிஃபைடாக பிரித்து ஆங்கிள் கால்குலேட் பண்ணுறேன்னா எனக்கு இந்த ஆங்கிள் தெரியணும், இந்த ஆங்கிள் தெரியணும், இந்த ஆங்கிள் தெரியணும், இந்த ஆங்கிள்ஸ் மொத்தம் இங்கே இருக்கிற 5 ஆங்கிள்ஸும் எனக்கு தெரியணும். அந்த ஆங்கிள்ஸ் தெரிஞ்சாதான் என்னால் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, பட் நம்ம அந்த அளவுக்கு டீப்பாக போக போகிறதில்ல. மெயினாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இன்டீரியர் ஆங்கிள்ஸோட தியரிட்டிக்கல் சம் என்னன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். 2n-4 இன்டூ 90 டிகிரி. இதில் n அப்படின்றது நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸு, மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ஸ் தான். ஓகேவா? சரிங்க சார், இதில் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் உள்ள ஆங்கிள் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு இந்த ஃபார்முலா. இதுவே நான் அவுட்டரில் இந்த ஆங்கிள் மாற்றி எடுத்துக்கிறேன் அப்படின்னா வெளியில் உள்ள இந்த ஆங்கிள் நான் எடுத்துக்கிறேன். 1 எல்லாமே அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்குது பாருங்க. உள்ளே உள்ளது மட்டும்தான் அக்யூட்டு, வெளியில் உள்ளதெல்லாம் அப்டியூஸாக இருக்குது. வெளியில் உள்ள இந்த ஆங்கிள்ஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா ஒன்றும் இல்லை, இந்த மைனஸை வந்து ப்ளஸ்ஸாக மாறுது. 2n+4 இன்டூ 90 டிகிரி. ஓகேவா? இந்த ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க. டிராவல்சிங்கில் இது முக்கியமாக பார்க்கணும். அடுத்து ஆங்கிள் ஆஃப் மிஸ்க்ளோஷர் அப்படின்றது மெஷர்ட் ஆங்கிள்ஸ் மைனஸ் தியரட்டிக்கல் சம். இப்போ நம்ம இந்த தியரட்டிக்கல் சம் இங்கே இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இப்போ நான் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு 4 ஆங்கிள் எனக்கு இருக்குது. ஓகேவா? 4 நம்பர்ஸ் இருக்குது. n=4 4 ஆங்கிள் மெஷர் பண்ணியிருக்கேன். மெஷர் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரணும்னு பார்த்துடலாமா? தியரட்டிக்கல் சம் எவ்வளோ வரணும் எனக்கு ஆக்சுவலாக 2 × 4 - 4 இன்டூ 90 டிகிரி இஸ் நத்திங் பட் 4 × 90 டிகிரி. அப்போ எனக்கு 360 டிகிரி வரணும். கரெக்டா? 360 டிகிரி வரணும். ஆனால் நான் மெஷர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 360 வரல, 359 டிகிரி 30 மினிட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு வந்து 30 மினிட்ஸ் வந்து எரர் இருக்குது. ஓகேவா? அந்த 30 மினிட்ஸ் எரரை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஆங்கிள் ஆஃப் மிஸ்க்ளோஷர். இதை வந்து நான் எப்படி சமன்படுத்துவேன் அப்படின்னா 30 டிவைடட் பை இந்த 30 மினிட்ஸ் டிவைடட் பை 4. ஏன்னா 4 ஆங்கிள்ஸ் இருக்குது. இங்கே வர எரரை நான் அந்த 4 ஆங்கிள்ஸ்க்கும் பிரித்து கொடுத்துருவேன். பிரித்து கொடுத்துட்டு நான் கரெக்ஷன்ஸ் போட்டுருவேன். ஓகேவா? அதுக்கு பேர் தான் கரெக்ஷன் ஆஃப் ஆங்குலர் எரர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கான்செப்ட் புரிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும்னு இல்லை. அண்ட் தென் இது ரொம்ப முக்கியம், இந்த பவுட்விச் ரூல் ஆர் காம்பஸ் ரூல். இது என்ன அப்படின்னா எரர் இன் லேட்டிடியூட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எரர் இன்டூ லைன் லென்த் பை பெரிமீட்டர். இப்போ எனக்கு நீங்கள் வந்து ஒரு டிராவல்சிங் பண்ணியிருக்கீங்க, இந்த லென்த்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. பெரிமீட்டருக்கு டோட்டல் பெரிமீட்டர் ஒரு அளவு வருது, ஆனால் இந்த பர்டிகுலர் லைனில் ஒரு எரர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம்னா டோட்டல் எரர் மைனஸ் இந்த ஒரு லைனுக்கும் உள்ள எரரை கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டலாக எவ்வளோ எரர் இருக்குது அது இன்டூ ஒரு லைன் லென்த் மெஷர் பண்ணது டிவைடட் பை பெரிமீட்டர். இதை போட்டுட்டிங்கன்னா எரர் இன் லேட்டிடியூட் உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து பவுட்விச் ரூல். ஓகேவா? இது வெறும் லென்த்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். லென்த்து அதாவது என்ன சொல்கிறது, மேக்னிடியூடை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஆங்கிளை வந்து ஃபோக்கஸ் பண்ணாது. எது? பவுட்விச் ரூல். வேற இங்கே பாருங்க, டிரான்சிட் ரூல் அப்படியே டிஃப்ரெண்ட். இதில் வந்து உங்களுக்கு மேக்னிடியூடையும் ஃபோக்கஸ் பண்ணும், உங்களுக்கு ஆங்கிளையும் ஃபோக்கஸ் பண்ணும். இப்போது இதெல்லாம் எங்கே சார் யூஸ் ஆகும்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக தியரிட்டிக்கலாக ஒரு வேல்யூ இருக்குது. உங்களோட காம்பஸ் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இப்படி வந்து க்ளோஸ் ஆகணும். ஆனால் இந்த மாதிரி இந்த இடம் இப்படி வந்து க்ளோஸ் ஆகணும். ஆனால் ஆகாமல் நீங்கள் எடுத்த ஃபீல்டு மெஷர்மெண்ட்டு n=4 அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ். இப்போது நான் வந்து
இப்படி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 3, ஆங்கிள் 4 இந்த மாதிரி 4 ஆங்கிள் இருக்கு தினேஷ். இதை தான் வந்து நான் n is equal to 4ன்னு எடுத்திருக்கேன். நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் எத்தனை ஆங்கிள்ஸ் வருது எனக்கு அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இந்த பாயிண்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல வரணும் கரெக்டா. நான் இன்னும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த பாயிண்ட் ஆக்சுவலா எனக்கு மூவ் ஆகி இதோட க்ளோஸ் ஆகணும், ஆனா ஆகல. இப்போ பாருங்க, இது ரெண்டுத்தையும் தனியா எடுத்துக்கிறேன். இந்த 2 பாயிண்ட் இங்க இருக்கா, இந்த பாயிண்ட் இங்க மூவ் ஆகணும். இப்போ நான் இதை வந்து பிரிச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட். இப்ப இந்த டிஸ்டன்ஸ் பிளஸ் இந்த டிஸ்டன்ஸ், ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் தான் எனக்கு டிபார்ச்சர், இந்த டிஸ்டன்ஸ் தான் எனக்கு லாட்டிடியூடு, ஓகேவா? அப்போ இது எவ்வளவு மூவ் ஆகணும், அதுல வந்து நான் எவ்வளவு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத இங்க கொண்டு வந்து போடுறேன் பாருங்களேன். இதுதான் வந்து எனக்கு கரெக்ஷன் இன் லாட்டிடியூடு, கரெக்ஷன் இன் லாட்டிடியூட். ஸோ அதுக்கு என்னன்னா லாட்டிடியூட் பை சம்மேஷன் ஆஃப் லாட்டிடியூட்ஸ், மொத்தமா எவ்வளவு வந்து லாட்டிடியூட்ஸ் இருக்கு, இந்த மூமெண்ட் எவ்வளவு இருக்கு, ஹைட், அது இன்டு எரர், எவ்வளோ எரர் வந்திருக்கு. அந்த எரரை தான் வந்து நம்ம மேலே கண்டுபிடிச்சோம். இந்த எரர் தான் இங்கே கண்டுபிடிச்சோம். பவுட்விச் ரூல் வச்சு எரரை கண்டுபிடிச்சிட்டு அந்த எரரை எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று அப்படியே செயின் மாதிரி கோரிலேட் ஆகி தான் வரும், ஓகேவா? அடுத்து டிபார்ச்சர் கரெக்ஷன் அதே மாதிரி தான், டிபார்ச்சர் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் டிபார்ச்சர் இன்டு எரர், அவ்வளோதான். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் டாபிக் இது வந்து உங்களுக்கு கிளியரா இருந்துச்சுன்னா யூ வில் கெட் 4 மார்க்ஸ் ஈஸிலி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க, குயிக்கா ஒரு ரிவிஷன் போயிடலாம். நோ டவுட்டா? நீ டவுட்ஸ்? நோ, ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியா 4 மார்க்ஸ் எடுத்துடலாம், நீங்க மினிமம் 4 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இதோட யூடியூப்ல இந்த வீடியோ முடியுது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க, அடுத்து நம்ம செஷன்ல கண்டினியூ பண்ணிக்கலாம்.